ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை விழுந்து வணங்கி நமஸ்கரித்து இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை நம்முடைய ஹிருதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றி விடுங்கள் அம்மா. எங்களுள் முழுமையான திருப்தியும் மகிழ்ச்சியும் இறைவனின் பேர் ஆனந்தமும் எங்களின் இதயத்தில் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும். தாயே, எங்களுக்குள் அன்பை தாருங்கள். அந்த அன்பை கொண்டு நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து எங்களுக்கான உண்மையை உணர்த்துங்கள் அம்மா. தாய், தங்களின் அன்பினால் தயவு செய்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்கான இன்றைய தியானத்தில் நாங்கள் முழுமையான அந்த பேரின்ப ஆனந்தத்தை உணர்வதற்கும் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து எங்களின் தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள் அம்மா. இரு கைகளையும் நாம் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கைகளிலும் நம்முடைய சகசிரார சக்கரத்திலும் உணர்கின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் முழுமையான உள்முகமான கவனத்திலிருந்து அதை உணரலாம். அப்படியே நமது கவனம் மூலாதார சக்கரத்திலேயே வைப்போம். தாய், தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்தப்படுத்துங்கள் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்களம்மா. கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து நம்முடைய குண்டலினி தாயை மேலெழுப்பி பந்தன் போட்டுக்கொள்ளலாம்.
மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டுடன் இருப்பதற்கும் எங்களின் கவனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கும் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களை எப்பொழுதும் சம நிலையில் நிலைநிறுத்தி நாங்கள் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. श्री गणेश साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கையை பூமியின் மீது வைத்து கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் எங்களின் கவனம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது வலது கை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக வைத்து கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து
எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களின் சுழுமுனை பாதை தூய்மையாக இருந்து எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி சகசிரார சக்கரத்தை அடையும் பொழுது இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளும் அதனால் ஏற்படுகின்ற அமைதி ஆனந்தம் முழுமையாக எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நமது கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா துர்கா மாதா இவ்வுலகம் முழுவதையும் தங்களின் அன்பு சக்தியால் ஒருங்கிணைந்த நிலையில் அன்பு தத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாய், எங்களின் இதயத்திலும் கவனத்திலும் மனதிலும் இருந்து எங்களுக்கான தெய்வீக இணைப்பை உணர்த்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பயங்களும் அகற்றப்பட்டு பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். தன்னம்பிக்கையுடன் இருக்கின்றோம். தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்கின்றோம். தாய்,
தங்களின் அன்பு தத்துவத்தை நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லும் கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நமது இடது ஹிருதய சக்கரம். தாய் தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவீர். தாய் தாங்கள் எங்களின் சகசிரார சக்கரத்தில் இருக்கிறீர்கள். தாய் தாங்கள் எங்களின் கண்களிலும் பார்வையிலும் தயவு செய்து இருங்கள். தாய் தாங்கள் எங்களின் வார்த்தைகளில் வந்து அமருங்கள். தாய் தாங்கள் எங்களின் இதயத்தில் இருக்கும் பொழுது எங்களின் அன்பிலும் நிறைந்திருங்களம்மா. தாய் தாங்கள் எங்களின் வாழ்க்கையில் இருந்து எங்களின் பக்தியை எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்துங்களம்மா. தாங்களே காப்பவர், தாங்களே அன்பை தருபவர். மகா யோகியான தாங்கள் எங்களை தூய்மையானவராகவும் களங்கமில்லாதவராகவும் நிலைநிறுத்துபவராவீர். தாங்களே மன்னிப்பவர், கருணை உள்ளம் கொண்டவர். எங்களுக்கும் மன்னிக்கும் குணத்தை அளித்து கருணை உள்ளத்தை தருபவரும் தாங்களே ஆவீர். எல்லா விதமான மாயைக்கும் சித்தத்திற்கும் அப்பாற்பட்டவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அகற்றுபவராவீர். எங்களுள் தன்னை அறியும் தன்மையும் கடவுளை அறியும் தன்மையையும் எங்களின் வாழ்வில் நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே சிவசக்தியாய ரூபிணியான தாங்கள் எங்களுக்குள் அன்பு தத்துவத்தை நிலை நிறுத்துபவராவீர். எல்லா புகழும் தங்களுக்கே. தாயே தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் தூய்மை அடையட்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய வலது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் தாங்களே ஸ்ரீ சீதாராமராவீர். அனைத்திற்கும் பொறுப்புணர்வை தருபவரும் நல்லொழுக்கத்தின் எல்லையை எங்களுக்கு உணர்த்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. எங்களுள் ஸ்ரீராம தத்துவத்தை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. ஸ்ரீராமரின் அமைதியும் அவரின் பொறுப்பும் பணிவும் தூய்மையும் எங்களுள் எப்பொழுதும் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயே எங்களின் ஹிருதய சக்கரம் முழுமையும் தங்களின் அன்பினால் பாதுகாக்கப்படுவதுடன் தங்கள் அன்பால் நிறைந்திருக்கிறதம்மா. தாய் நாங்கள் தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா.
மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ சிவ அஷ்டகத்தை நாம் கூறலாம். शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा
प्रदानयज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् நமது கவனத்தை மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய கவனம் முழுமையாக நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து நமக்குள் ஏற்படுகின்ற அந்த நுண் அதிர்வுகளை நாம் உணரலாம். மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டானம், நாபி சக்கரம், ஹிருதய சக்கரம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களி, நிஷ்கலங்கா, தாய், தங்கள் அருளால் நாங்கள் முழுமையின் அன்பை
உணர்ந்திருக்கின்றோம் அம்மா. நாங்கள் அந்த முழுமையோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து ஆசிர்வதியுங்கள் தாயி. எங்களுக்குள் நிலையான உறுதியான எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயி, எங்களுக்குள் தியானத்தின் மூலமாக நாங்கள் வலிமையையும் ஆழத்தையும் உணர்ந்த தவ நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களை இவ்வுலகின் மாயையிலிருந்து விடுவித்ததற்கும் எங்களுக்குள் இருந்த அறியாமையையும் குழப்பத்தையும் தீர்த்து வைத்ததற்கும் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து இரண்டாம் பிறப்பை கொடுத்து நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாயே, எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளின் அன்பை நாங்கள் முழுமையாக உணர்ந்து எங்களுள் அதை கொண்டு சென்று எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் நிலைநிறுத்தி நாங்கள் சரணாகதி அடைந்த மனநிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கும் தாங்கள்தான் எங்களை வலிமையுடையவர்களாக ஆக்க வேண்டும் தாயே. எங்களுள் சிவசக்தி தத்துவம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. அதன் ஆனந்தத்தை நாங்கள் பரிபூரணமாக உணர வேண்டும் தாயே. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்வோம். 3 மகா மந்திரங்களை இந்நிலையில் நாம் கூறுவோம். நமக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த அமைதியும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளையும் நாம் பரிபூரணமாக உணர்கின்றோம். இதே நிலையில் நாம் 3 மகா மந்திரங்களை கூறும் பொழுது முழுமையாக நம்முள் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த அமைதி நிலையை உணரலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார ஸ்வாமினி
मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः. நாம் இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1990 ஸ்ரீ ஹனுமனா பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை கேட்போம். Today we have come here to do Hanumana's puja. Sri Hanumana is a great character in our being. And he runs all the way from Swadhisthana to your brain. And he supplies all the necessary guidance we need in our futuristic planning or in our mental activities. He gives us guidance and protection. As you know that Germany is a place where people are very active, very right-sided, use their brain too much, and they are very machine-oriented also. It is very surprising how a deity like Sri Hanumana, who is an eternal child, because he was like a monkey, his head was that of a monkey, if not of an elephant. So he was an eternal child, and she was the one who was used to run the right side of human beings. He was told that you must control the sun. To begin with, he has to control the sun, that the sun in the people, if there is too much sun, then he must try to control it and make it cooler or smoother. So he was a child after all. So as soon he was born, when he knew that he has to look after the sun, he said, why not eat it off? So he ran up the Virata's body and ate up the Surya. There he had to be told, no, you have to control him. You don't have to put him inside your stomach. Because he thought that this sun will be controlled better if he has it in his own stomach. So the beauty of his character is that he's a child. And the child-like behavior of Sri Hanumana has to control the right side.
if there's a right-sided mother or a right-sided father. Normally, right-sided people don't get children, normally. They're over right-sided, then even they get children, but they're really not liked by the children because they have no time for children. They all the time are very strict with the children. They shout at them. They don't know how to handle the children. Or they are over-indulgent because they always think that I never got this, so let me give it to the child. So these extreme type of people who are right-sided have got this Hanumana who is nothing but a child. He is very anxious to do the work of Sri Rama. Now Sri Rama is a character, I would say, which is full of balance. Absolutely. He is the benevolent king, which Socrates has described. So he needed somebody with him all the time to do the work or to supply him or to help him, like a secretary you can call him. And Sri Hanumana was the one who was created for this purpose. Now Sri Rama was such a assistant. I mean, you cannot have such a word for him. You can say such a servant of Sri Rama. Even the servants, you see, don't have that much of dedication for their master. You can say like a dog or a horse, but that also doesn't have such dedication for Sri Rama that by the time he grew up, he got now 9 siddhis, Navadha siddhis. 9 siddhis he got. These siddhis are like this, that he could become big, he could become so heavy that nobody could lift him. He could become so sukshma that nobody could see him. He could become so subtle that nobody could see him. There are 9 siddhis that he got. So a person who has got the right side too much in him, he controls him with these 9 siddhis. Now, how will he control a man who is running very fast in his life? What he does is to control his movement. He makes him in such a way that he has to put down his speed. He makes his feet very heavy. Now he can't do that much. Or he makes his hands very heavy. So the person cannot work very much with his hands. So he can give a tremendous kind of a lethargic heaviness to a person who is a very right-sided person. He has got another siddhis, which are very interesting, is that he can extend he doesn't have many weapons. He has only one gada in his hand. And he can extend his tail to any extent. And he can handle people with his tails. He does not have to use his hand. Sitting down here, he can put the tail around anywhere. If he wants, he can just make a mountain of his tail and sit on that. Like he has all these monkey tricks, as you call them, you see. And all these things he has within himself is to control a person who is extremely right-sided, to begin with. Then he can fly in the air. Just he doesn't have any wings, but he can just fly in the air.
That means he can become so big that the amount of air he displaces has a much more weight than his own weight. Just the same principle Archimedes, if you know the Archimedes principle. That he becomes so big that his body starts floating in the air. Like a boat, you see, you can call it. And he can fly in the air. And by flying in the air, he can carry the message from one to another through the ether. Now the shuttle of the ether that we have is under the command of Sri Hanumana. He is the one who controls, or is the lord of this ether, the shuttle of the ether, or say the causal of the ether, and through it, it communicates. All the communications that you find, like we have within ourselves also ductless glands, which a pituitary is using ductless glands, is through Hanumana's movement. Because he can go into a nirakar, he can go into a formless state. Also the communications we know, for this communication that we have, maybe we can say that we have got a loudspeaker. But we have a television, we have got radios and all those things. Where we catch on to the ether anything is all the blessings of Hanumana and are available to people who are right-sided. Only the right-sided people discover these things of the space, which we call as a cordless telephone or a thing without. We have also telegraphs and where we don't use any wires. So without any connection, through the ether, he can manage. So all the ethereal connections has been done by this great engineer, Sri Hanumana. And it is so perfect, it's so perfect, that you cannot challenge it and you cannot find faults with it. Maybe your instruments may not be all right, but as far as his ethereal work is concerned, he is perfectly there. Now the scientists discover it and think that it is in the nature, but they never think, how can it be? We say something in the ether, and how is it is received on the other hand? They just take it for granted that it is so, that we say something here or we relay something on the television and it is seen the other side. But they never even think or search out how it is done, what is the way. And this is what is the work of Sri Hanumana, who has done such a beautiful network. And through that network, all these things work out. So even on the right side, the vibrations we get in the molecules, as you know that we get molecules like sulfur dioxide. If you have the sulfur has 2 oxygen, and the oxygen goes on pulsating like that. They are isometric, symmetric type of vibrations. You all must be knowing about it. So all these things, symmetric and isometric vibrations, are created by whom? Nobody wants to know. Nobody wants to find out. Because after all, in an atom or imagine in a molecule, that deep, who does that job? Is done by Sri Hanuman in his subtle ways. So he has another great siddhi, which we call as anima. Anima, anu means a molecule. And that means it can enter into a molecule, or renu is the atom. It can enter into molecule or into atom. Now many scientists think that they are in the modern times they discovered the molecules. It's not so, because it's already in our old scriptures description of anima is there, is of anu, renu is there. So it's already described there. Now,
then wherever you see the electromagnetic forces working, it is worked through Hanumana's blessings. He is the one who creates electromagnetic forces. So now we can see that as Ganesha has got the magnetic force in him, he is the magnet. He has got the magnetic force. Then we can say the electromagnetic is the one which we call as Hanumana's force, on the material side of it. But from the matter, he goes up to the brain. So he rises from Swadhisthana up to the brain. So in the brain also, he creates the co-relationships of different sides of our brain. So how much he gives us? I mean, we can say if Ganesha gives us the wisdom, then he gives us the power to think. He protects us also, that we should not think of bad things. That is, we can say that if Ganesha gives us the wisdom, then Sri Hanumana gives us the conscience. I hope you understand the difference between the two. Wisdom is where you do not need conscience so much because you are wise, you know what is good, what is bad. But conscience is needed in a personality where he is to be controlled. And that control comes from Sri Hanumana, which is the conscience in the human being. Now this conscience, which is Sri Hanumana, is the subtle form of him, which gives us, is in Sanskrit called as Sat Viveka Buddhi. Means Sat means truth, Asat means untruth, and Viveka means the discrimination, and Buddhi means the intelligence. So intelligence to discriminate between the truth and untruth is given to us by Sri Hanumana. In the Sahaj Yoga system, if we say that Ganesha is the one who gives us, he's the Adhyaksha, means he is the, I call him as the chancellor of the university. He is the one who goes on degree to us. Now you have crossed this chakra, that chakra, that chakra. And he helps us to know that what state we are in. So the Ganesha gives us, say, Nirvichar Samadhi, which we can call it as the thoughtless awareness, and Nirvikalp Samadhi. He gives all that, and also he gives us joy. But the understanding that this is good, this is for our benevolence, mental understanding comes to us from Sri Hanumana. And it's very important for Western people because it has to be mental, otherwise they won't understand. If it is not mental, they cannot come into abstract. It has to be mental. And so the mental understanding of whether it is good or bad is given to us by Sri Hanumana. Without him, even if you become a saint, you will be, of course, you are a saint and you will enjoy the saintliness. But whether this saintliness is all right if you live on Himalayas or is all right when you go across to people to give them realization, all this scanning, this Viveka Buddhi, all this scanning, all this discrimination, all this guidance, all this protection is given to us by Sri Hanumana. Germany being a country which is very, very much, I should say, an essence of right side. And because of it being such an essence of right side,
is important to get the protector of right side here worshipped. But in all that, Viveka Buddhi, in that discrimination, he knows one thing, that he is absolutely subservient to Sri Rama. Now what is Sri Rama? Sri Rama is the benevolent king. He works for the benevolence. And Sri Rama himself is a formal king, like Sankocha we call it. I mean, English words are not so good to explain, but Sri Rama is the one who is, who will not push forward himself. He keeps back. He's very balanced. He's a very poised person. So the Hanumana, you see, he is the one who is always anxious to do the work of Sri Rama. Always. If Sri Rama says, all right, you go and get the, he told him, go and get the Sanjeevani, is the kind of a herb that was needed to bring Lakshmana to life. He went there and he brought the whole mountain with him. Now let her have it. It's like that sort of person. You see, so he brought that's childlike behavior of his. And the discrimination in this is that if Sri Rama has asked for, whatever he asked for, I'll do it. So is a relationship of I would say like a guru and shishya. But even more than that the shishya is just like a subservient servant, absolutely surrendered to God. Absolutely surrendered to God. And his main theme is surrender. Now see, this surrender itself shows that all those who are right-sided people are surrendered to God, not surrendered to their bosses. Mostly all those right-sided people are very surrendered to their bosses, surrendered to their jobs, sometimes surrendered to their wives also. But they are subservient to wrong people. They have no discretion. You'll always find that. They have no discretion. But if you take the help of Hanumana, then he tells you that you have to be surrendered to God Almighty and not to anybody else or to your guru like Rama. Otherwise, you are not to be surrendered to anybody else, and then you are a free bird and you have all the 9 powers within yourself. Hanumana's whole thing is to antidote your overactivity, to antidote your too much thinking, to antidote your ego. Now, how he finishes the ego of people is very sweetly shown when he burnt the whole of Lanka, is the capital of Ravana, and the way he made fun of him. Because, you see, anybody who is egoistical, one must make fun of him, then he's all right. Like first he went and when Ravana saw him, he said, who are you? The monkey. So he just pushed his tail towards him and tickled his nose with his tail. So he's the one who makes fun of egoistical people. Now if somebody egoistical tries to trouble you, he's the one, he'll make such fun out of him that you'll be amazed how this fellow was jumping like a Humpty Dumpty has fallen down and has broken his crown. So, see, it is the job of Hanumana to protect you from egoistical people. And also he protects the egoistical people by showing them down, like say Saddam. In the case of Saddam, I just asked Hanumana to do the job because I know he'll do it. Now, how he has put this Saddam into different circumstances that he doesn't know what to do. He doesn't know how to go, because supposing he says, all right, I'll have war. So the whole of Iraq will be finished. He'll be finished, Kuwait will be finished, all petrol will be finished, all right. Everybody will be in trouble. But what about him? He won't be there too. Because if the Americans have to fight, they'll go in his place and fight.
They won't fight in America. He's not going to go to America to fight them. Few Americans may be dead. So now, in this, Saddam's brain also Hanumana is working and telling him, now see, mister, if you do like this, then this will happen. He works into the brains of all the politicians, all these egoistical people. And then they get sometimes stunned, sometimes they change their policies, they come round, and that's how they manage. Also, another great quality of Hanumana is that he makes people sort of an arbitrator. He makes people meet each other, and two egoistical people, he will make them meet, and then he'll create such situation that they both become friends and become mild. So his whole character within us acts us to see our ego, discriminate that, oh, this is my ego that is working, and then to become childlike and sweet, mirthful and happy. He's always in a dancing mood. All the time he's dancing. And before Rama, he's always bowed down and always wants to do whatever is the desire of Sri Ram. அன்னையின் முறையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களுக்குள் எப்பொழுதும் சரணாகதியுடன் கூடிய பக்தியை மட்டுமே நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் உண்மை மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். எங்கள் அனைத்து செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டுபவர் ஸ்ரீ ஹனுமர் ஆவார். அவரே அச்செயல்களுக்குரிய சக்தியை அளிப்பவர் என்கின்ற உண்மையையும் எங்களுள் தயவு செய்து ஆழமாக பதிய வைத்திடுங்கள் அம்மா. தாங்களே எங்களின் இதயத்தில் இருப்பவர், தாங்களே எங்களின் மூளையில் இருப்பவர், தாங்களே எங்களின் புத்தியில் இருப்பவர், தாங்களே எங்களின் கவனத்தில் இருப்பவர், தாங்களே எங்களின் கல்லீரலில் இருப்பவர். தாயே, எங்களின் அனைத்து செயல்களையும் எங்களின் அனைத்து கவனங்களையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் முழுமையோடு கலந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையை நாங்கள் கேட்டு தெளிவை பெறுவதற்கும் வாய்ப்பளித்தமைக்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.